சோஸ்திரம். என் பேர் உமா. நான் இயேசு அறியாமல் வந்த குடும்பம். எனக்கு தெரியாது இயேசுநாதன்னா யாருன்னு. நான் ராஜலட்சுமி அக்கா எனக்கு பழக்கமானாங்க. எனக்கு ரொம்ப மன சங்கடம், மனசிக்கல், குடும்ப கஷ்டம் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் ராஜலட்சுமி அக்கா தான் நான் வேலை செய்கிற இடத்துல பழக்கமானாங்க. அப்போ தான் டாக்டர் சுமித்ரா பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவோமா அப்படின்னு. நானும் ஒரு சும்மா அனுப்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு அனுப்பினேன். அது நான் விளையாட்டாக தான் நினச்சேன். ஏன்னா நம்ம நம்ம தமிழவங்க கும்பிட்றது கடவுள் வேறங்க. அப்போ ஏசுனாரை பற்றி அவரை பற்றி அவளுக்கு தெரியாது. கதையை கேட்டிருக்கேன், அது கதையோடு முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி சொன்னப்போ சரி பார்ப்போமே, நம்ம தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே அப்படின்னு அவங்க பேர் ரெக்வெஸ்ட் அனுப்பினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உமா நீ உன்னோட குடும்பம் இப்படி இந்த மாதிரி நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க. அவங்க சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்னோடய பர்சனல் விஷயம் மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்சது மட்டும் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு அங்கேருந்து அவங்கள எப்படின்னா யாருக்கையும் நான் சொல்லினதே கூட தெரியாது, எப்படி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது ஒரு சந்தேகமாகவே வந்தேன். அப்போ அவங்ககிட்ட பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் செய்யணும்னு எனக்கு கிடைக்கல தெரியுங்களா. அவங்க கூப்பிட்டுன்னு எனக்கு அந்த டேட் கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை இன்னும் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா அப்படி இருக்கிற, நம்ம விளையாட்டாக நினச்சி போகிறனால தான் ஆண்டவர் நம்மளை பார்க்கலையா அப்படின்னு நினச்சி நான் உண்மையே அவரோட ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு தான் படிக்க தெரியாது, ஜெபம் தெரியாதே. ஜெபத்தை அவரை இந்த யூடியூப்பில் கேட்க ஆரம்பித்தேன். அவங்க பேசுனது கேட்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன அறியாமல் எனக்கு ரொம்ப ஆத்திரம் வரும். பிள்ளைங்கிட்ட எப்போ போனாலும் வீட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி என்ன செய்கிறது சரி என்ன அறியாமல் செஞ்சிட்ருப்பேன். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. நான் என்ன பேசுகிறேன் ஏதுக்குன்னா கொஞ்சம் நிதானமாகிடுச்சு. பிள்ளைங்களை எடுத்தோன்னே அடிப்பேன். ஆனால் இப்போ நான் அவனுங்களை அடிக்கிறதில்ல, வாயில் மட்டும் கத்திட்டு பேசாமல் விட்டுறேன். அதுக்கப்புறம் எனக்கு டேட் கொடுத்தாங்க. டேட் கொடுத்துட்டோன்னே இந்த மாதிரி இருக்கணும்மா, இப்படி இருக்கணும், இத்தனை மணிக்குள்ளார வந்துடுங்கன்னு சொன்னாங்க. நானும் அந்த மாதிரி வந்தேன். இங்கே சும்மா விளையாட்டாக தான் இருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே அவங்க ஜெபிக்க நான் பைபிள் புக்கை தொட்ட என்ன அறியாமல் என் உடம்புக்குள்ளே கண்ணை மூடிட்டு ஒரு சில்வர் மாதிரி பார்த்தேன். அதில் ஒரு பூச்சி, அது பட்டர்ஃப்ளை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது சுற்றி சோப்பு கலராக அப்படியே சோப்பாக இருக்குது. அது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இது என்னடா இந்த மாதிரி இருக்கு, இவரா ஜீசஸ் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஏன்டா இது கனவா இல்லை இது நினவா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் சென்று அவங்க உடம்பு நடுங்க அவங்க உருவம் அப்படியே மாறிச்சு பாருங்க. ஒருத்தர் நாக்கல்ல உட்காந்துருக்காரு. அவர் பின்னால் அப்படியே மஞ்சள் கலர் கோல்டன் கலராக இருக்குது. அவர் சுற்றி ஒரு நாக்கால் உட்காந்து அப்படியே பார்க்குறாரு என்னை. அவர் இருக்கிற அந்த ராஜாக்களை எப்படி உட்காந்துருப்பாங்க, ராஜாக்கள் கூட ராஜா கூட அந்த மாதிரி உட்கார மாட்டாங்கங்க. ஒரு பெரிய ஒரு அதிகாரமாக அதில் உட்காந்து என்னை பார்க்குறாரு. நான் அவரை சுற்றுறேன்னா அவர் என்னை சுற்றுறாரா தெரில. ஆனால் நான் சுற்றுறது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு அப்படியே பிளவாயிடுச்சு, ஒரு மயக்கமாக வர மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே ஆகிட்டு இருக்கும்போது இனி அறியாமல் ஒரு இடி மாதிரி வந்துச்சு. இடி மாதிரி என் நெத்தியில் நேராக அப்படி சுருக்குன்னு குத்துது. என்னமோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது நீல கலராக இருக்குது. அந்த நீல கலர் மண்டைக்குள்ளே அப்படி உள்ளே போய் வெளியாகுது. அந்த கால் தெரியுங்க, அந்த நகத்துக்கிட்ட வெளியாகிட்டு இருக்குது. அது கொஞ்ச நேரம் அந்த வைப்ரேட் போயிட்டே இருக்குது. போயிட்டு பிறகு என்னோட என்ன அறியாமல் என் கையெல்லாம் அப்படி மேலே அந்த இடத்துல தூக்குது. என்ன அறியாமல் ஏன் என் கையை தூக்குதுன்னு எனக்கு அந்த பைபிளை விட்டு என் கையை தூக்கி என் கையை சுற்றுது. நானும் சுற்றுறேன், என் தலையை சுற்றுற எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. என்னைய மெய்ய அறியாமல் என் உடம்பு ரொம்ப டோட்டலாக டயர்டாகிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது என்னோட டோட்டலாக டயர்டாக இருக்குது. ஆனால் என்ன அறியாமல் என்ன நடந்தது எனக்கே தெரியாது. ஆனால் இங்கே தான் தெரியுது
ஜீசஸ் வந்து சும்மா இல்லை, அவர் மேலே இருக்கார். அவரை நினச்சி மனப்பூர்வமாக நினச்சா அவர் இருக்கார். இதாங்க உண்மை. நான் சொல்கிறது இதெல்லாம் உண்மை, நான் பொய் சொல்லலை. பைபிள் மேலத்தில் சாட்சியாக இருந்து சொல்கிறேன். இதுதான் உண்மை, இதான் எனக்குள்ளே நடந்த விஷயம். இதுதான். நன்றி, வணக்கம். கழுதை